அடுத்தபடியாக மூத்த உணர்வாளரும் ஈரோடு சபையிலே நீண்ட காலம் இருந்து வருமான ஞான செல்வர் சீனிவாசன் ரிட்டையர்டு ப்ரொஃபஸர் அவர்கள் ஒரு 10 நிமிடம் தனது அனுபவ உரையை நிகழ்த்துவார்கள். கலையாத கல்வியும் குறையாத வயதுமோர் கபடுவாராத நட்பும் கன்றாத வளமையும் குன்றாத இளமையும் கழு பிணி இல்லாத உடலும் செலியாத மனமும் அன்பு அகலாத மனைவியும் தவறாத சந்தானமும் தாழாத கீர்த்தியும் மாறாத வார்த்தையும் தடையில் வாராத கொடையும் தொலையாத நிதியமும் கோணாத கோளும் துன்பமில்லாத வாழ்வும் துய்யனின் பாதத்தில் அன்பும் உதவி பெரிய தொண்டரோடு கூட்டு கண்டாய் என்று அபிராமி அந்தாதியிலே பாடியிருப்பார் அபிராமி பட்டர். எனவே என்னுடைய வாழ்க்கையிலே 1984 நவம்பர் அந்த ஞான உதய விழாவிலே தான் திரு ஞானகுரு சதாசிவம் அவர்கள் திருவாரூரிலே படித்துவிட்டு வேலை தேடி அந்த வேலை தேடுகின்ற எண்ணத்தோடு உறங்கி கொண்டிருந்த என்னை எழுப்பி வாருங்கள் ஈரோட்டுக்கு என்று அழைத்து வந்தார். சரி, ஏதோ கூப்பிடுகிறார், நாமளும் ஓய்வாகத்தானே இருக்கிறோம் என்று அவரோடு அந்த மூடு உந்திலே வந்து 10-12 பேர் இங்கு வந்து சேர்ந்தோம். இங்கே சபையிலே ஞான உதய விழா நடந்து கொண்டிருந்தது. விழாவெல்லாம் பார்த்து கொண்டிருந்த எங்களுக்கு யாராவது உபதேசம் எடுத்துக்கொள்கிறீர்களா என்று கேட்டார்கள். சரி, உபதேசம் என்றால் என்ன என்றே தெரியாத ஒரு குருட்டு மனநிலையில் இருந்த எனக்கு உபதேசமா, அதை எப்படி நாம் கடைபிடிக்க வேண்டும் என்ற ஐயத்தோடு இருந்த பொழுது துணிவாக எடுத்துக்கொள்ளுங்கள் என்று என்னை ஆற்றுப்படுத்தி அன்றே எனக்கு உபதேசம் வழங்கினார்கள். அன்று தொட்டு 1984 உபதேசம் பெற்றேன். அதன் பிறகு 1985 இதே ஈரோட்டிலேயே சபையின் மூத்த உறுப்பினர்களுடைய உதவியோடு எனக்கு சிக்கைய நாயக்கர் கல்லூரியிலே ஒரு நல்ல பேராசிரியர் பதவி கிடைத்தது. ஆக இதெல்லாம் பூர்வ ஜென்ம பலனா இல்லை அந்த தொட்டு காட்டிய உபதேசத்தின் பலனா, எது நம்மளை வழிநடத்துகிறது என்று பார்க்கின்ற பொழுது அப்பொழுதுதான் வந்தேன். எங்கேயோ உறங்கி கொண்டிருந்த ஒருவனை எழுப்பி வந்து இங்கே சேர்த்து அவனுக்கு வழிகாட்டி அவனுக்கு வாழ்க்கைக்கு வேண்டிய அந்த பதவி, எல்லாவற்றையும் விட பதவி தான் சிறந்தது, அந்த பதவியையும் பெற்று தந்திருக்கிற இந்த சபைக்கு என்றும் என்றும் நான் நன்றி கடனாக இருப்பேன் என்பதை இங்கே உங்கள் மத்தியிலே சொல்லிக்கொள்கிறேன். குருவை பற்றி சொல்லுகின்ற பொழுது திருமூலர் சொல்லுவார், குருவின் தெளிவு குருவின் திரு நாமம் செப்பல், தெளிவு குருவினுடைய திரு உருவம் சிந்தித்திருத்தல், தெளிவு குருவினுடைய திருவார்த்தை கேட்டல் என்று. அந்த தெளிவு பெற வேண்டுமென்றால் ஒன்று அவருடைய திருவார்த்தையை கேட்க வேண்டும், இல்லை என்றால் அவருடைய திருவார்த்தையை கேட்க வாய்ப்பில்லாத பொழுது அவருடைய திரு உருவை சிந்தித்து கொண்டிருந்தாலே போதும், தெளிவு கிடைக்கும். அப்படியும் தெளிவு கிடைக்க வேண்டால் அவருடைய திருநாமத்தை நாம் சொல்லிக்கொண்டே இருக்க வேண்டும். அப்படியும் திருமேனி என்றால் அவருடைய திருமேனியை பார்த்தாலே போதும், தெளிவு கிடைக்கும் என்று நம்முடைய திருமந்திரத்திலே சொல்வது போல இங்கே சபைக்கு வந்த எல்லோருக்கும் வாழ்வாங்கு வாழ வேண்டும் என்கின்ற நோக்கத்தோடு வந்தோம். அந்த நோக்கம் நிறைவேறிருக்கிறது. எனது வாழ்க்கையிலையும் நாம் சலியாத கல்வியும் குறையாத வயதும் கபடு வராத நட்பு என்ற அந்த பாட்டிலே சொல்கின்ற அத்தனை செல்வங்களையும் நான் அடைந்திருக்கிறேன். இங்கே வந்த பிறகுதான் திருமணம் ஆயிற்று 87. அதன் பிறகு திருமணமான ஒரு ஆண்டுக்குள்ளேயே எனக்கு நல்ல ஆண்மகன் பிறந்தான். அதன் பிறகு நல்ல பதவி உயர்வு கிடைத்தது. இங்கேயே 95 ஒரு நல்ல வீடு கட்டினேன். 87 திருமணத்திற்கு நம்முடைய ஞானவழி சாமிகள் வந்து தான் அந்த திருமணத்தை திருவாரூரிலே நடத்தி வைத்தார்கள். ஆக என்னுடைய வாழ்க்கை முழுதும் இந்த எல்லா மேன்மைக்குமாக தெரிந்தோ தெரியாமலோ இந்த சபை எனக்கு துணை நின்றிருக்கிறது என்று பார்க்கின்ற பொழுது மிக மகிழ்ச்சியாக இருக்கிறேன். என் வாழ்க்கையில் அதன் பிறகு எதிலையுமே ஒரு
ஒரு தெளிவோடு அணுகுவது, எந்த சிக்கலாக இருந்தாலும் நிதானத்தோடு இருப்பது, எதற்குமே கோபப்படாமல் வாழ்க்கையை பழகிக்கொள்வது, யாராவது குறை சொன்னாலும் கூட அதனை பெரிதாக எடுத்துக்கொள்ளாமல் சகிப்புத்தன்மையோடு நடந்து கொள்வது என்றெல்லாம் என் வாழ்க்கையினுடைய பண்புகளெல்லாம் மாறுவதற்கு காரணம் இந்த அடிப்படை தியானம் ஒன்றுதான் என்பதை உங்களுக்கெல்லாம் சொல்லிக்கொள்கிறேன். ஆனால்தான் எதனை நீங்கள் கைவிட்டாலும் இந்த தியானத்தை மற்றும் கைவிடவே கூடாது என்பதற்காகத்தான் நம்முடைய சபையிலே சொல்லுகின்ற போது சாமிகள் சொல்லுகிறார்கள், எதனை அறிந்தால் எல்லாவற்றையும் அன்பதாக ஆகுமோ அதனை அறிவிப்பதே உலக சமாதான ஆலயம். எதனை அடைந்தால் எல்லாவற்றையும் அடைந்ததாகுமோ அதனை அடைய வைப்பதே உலக சமாதான ஆலயம் என்று, எதனை அடைந்தால் நாம் எல்லாவற்றையும் அடைந்திருக்கிறோமோ என்கின்ற அந்த சபைக்கு நீங்கள் எல்லாம் வந்துவிட்டீர்கள். எனவே உங்கள் வாழ்க்கையில் எதற்கும் நீங்கள் கவலைப்பட வேண்டியதில்லை. முதலில் மரண பயம், ஒரு மனிதனுக்கு வர வேண்டியது முதலில் மரண பயம். அதன் பிறகு பயம், எப்பொழுதும் வாழ்க்கையிலே ஒரு பயம் வரும். நம்முடைய விபரீதங்களை கண்ட பொழுது, நம்முடைய ஏதாவது கஷ்டங்கள் வருகின்ற பொழுது ஒரு பயம் வரும் அல்லவா, அந்த பயத்தை போக்குவது தான் இந்த தியானம் என்பதை நீங்கள் மனதிலே கொள்ள வேண்டும். அங்கே நம்முடைய திருநாவுக்கரசர் அவருடைய வாழ்க்கையிலே பார்க்கின்ற பொழுது அவர் சொல்லுவார், நாமார்க்கும் குடியல்லோம் நமனை அஞ்சோம் நரகத்தில் இடர்படோம் என்று அவர் சொல்வது போல நாம் யாருக்கும் அடிமை இல்லை. பாரதி சொல்லுவான், நாம் யாருக்கும் அடிமை இல்லை, பரிபூரணனுக்கே அடிமை என்று சொல்லுவார். அதுபோல நாம் யாருக்கும் இங்கே அடிமை இல்லை. நாம் யாருக்கு அடிமை என்றால் நமக்கு அறிவு போதித்த நம்முடைய குருமகானுக்குத்தான் நாம் அடிமை என்பதை தெளிவுபெற நீங்கள் சிந்தித்திருக்க வேண்டும் என்பதை சொல்லுகிறோம். அதுதான் அறிவதெங்கே அறிந்ததெங்கே ஆக்கினையும் கடந்து ஆராதாரத்தில் அழுத்தும் உணர்வின் கண்ணால் என்று பரஞ்சோதி மகான் சொல்வது போல, இந்த இடத்தில் மூலாதாரத்திலே மூன்றலும் கடலாக இருக்கக்கூடிய அந்த கனலை நமக்கெல்லாம் தொட்டுக்காட்டி உபதேசம் செய்து நம்மையும் ஒரு கடவுள் தன்மைக்கு மாற்றுகின்ற ஒரு ஆற்றல் மிகுந்த சபை எது என்றால் உலக சமாதான ஆலயம்தான். கடவுள் உனக்குள்ளே இருக்கிறார் என்பதை போதித்த அந்த சபைதான் உலக சமாதான சபை என்பதை நாம் தெளிவுபட்டு விடுக்கிறோம். அதனால்தான் நான் கடவுள் என்கின்ற அந்த தத்துவத்தை வேறு எங்கேயுமே நீங்கள் பார்க்க முடியாது. இங்கு ஜாதி மதம் இனம் மொழி எல்லாவற்றையும் கடந்து வருகின்ற அனைவருக்கும் இந்த உபதேசத்தை வழங்குகின்ற வள்ளலாக இருந்த காரணத்தால் தான் அவருக்கு ஞான வள்ளல் என்று பெயர். மற்ற சபையெல்லாம் அப்படியெல்லாம் பார்க்க மாட்டார்கள். உங்களுடைய பொருள், உங்களுடைய வசதி, உங்களுடைய அறிவு, இவர்களுக்களால் என்ன பயன் என்பதை அறிந்துதான் அவர்கள் உபதேசம் செய்வார்கள் தவிர இங்கே அப்படி இல்லை. ஜாதி பார்ப்பதில்லை, மதம் பார்ப்பதில்லை, உயர்வு தாழ்வு பார்ப்பதில்லை. எல்லாருக்கும் வாரி வழங்கக்கூடிய வள்ளலாகத்தான் அந்த அடிப்படையில் தான் அவர்கள் வாழ்ந்தார்கள். எப்படி நம்முடைய வள்ளல் பெருமான் எப்படி வாழ்ந்தாரோ வடலூரிலே சுத்த சன்மார்க்க சங்கம் என்கின்ற சங்கத்தை நிறுவி மாறுகின்ற பொழுது அவர் சொன்னது அருட்பெருஞ்சோதி அருட்பெருஞ்சோதி தனிப்பெரும் கருணை அருட்பெருஞ்சோதி என்று யாரிடத்திலும் எல்லா உயிரிடத்திலும் அன்பு காட்டுவது ஒன்றுதான் மிக சிறந்த தவம் என்று சொல்லுகின்ற அந்த தன்மையை வளர்த்த சபை இந்த சபை. எல்லாவற்றிலும் ஆண் பெண் என்கின்ற பேதம் இல்லாமல் சமமாக கருதுகின்ற ஆலயம்தான் இந்த ஆலயம் என்பதை நாம் உணர்ந்திருக்கிறோம். உலகத்திற்கும் உணர்ந்திருக்கிறோம். உலகத்திலே இருக்கக்கூடிய அனைத்து மக்களும் நம்மை நாட்டு நோக்கி வருகிறார்கள் என்றால், நம்முடைய சித்தாந்தத்தை நோக்கி வருகிறார்கள் என்றால், மன அமைதி பெறுவதற்காக நம்ம இந்தியா வருகிறார் என்றால், இது போன்ற மகான்கள் எடுத்து சொன்ன அந்த வார்த்தைகளாலும் தவத்தாலும் தான் வெளிநாட்டுக்காரர்கள்லாம் இதற்கெல்லாம் மிக உயர்ந்த மதிப்பு கொடுத்து அவர்களுக்கு அமைதி, வாழ்க்கையிலே அமைதி இல்லை, எல்லா செல்வமும் இருந்தும் அமைதி இல்லை என்கின்ற நிலையிலே அப்படி வாழ்க்கையை கொடுத்து வாழ்கின்ற அந்த தன்மைகளெல்லாம் பார்க்கின்ற பொழுது நாமும் மிக சிறந்த நிலைக்கு மாற வேண்டும் என்று சொல்லி எனக்கு 10 நிமிடம்தான் அழைத்திருக்கிறார்கள். எனவே எண்ணி முடிதல் வேண்டும், நல்லவே எண்ண வேண்டும், மனதில் உறுதி வேண்டும், வார்த்தையிலே தெளிவு வேண்டும், நினைவு நல்லவே வேண்டும்.
என்று பாரதி சொன்னது போல மிக சிறந்த இந்த உலக சமாதான ஆலயத்திலே வந்திருக்கின்ற அனைத்து உணர்வாளர்களுக்கும் ஐயா அவர்கள் அடிக்கடி அந்த புத்தகத்தில் கடைசி வரியாக சொல்லுவார், உலக மக்களிடையே இருக்கக்கூடிய சுயநல வெறியும் பகைமை உணர்வும் பூண்டோடு அறிந்து எரிந்து ஒழிந்து சாம்பலாக வேண்டும். என்றும் மக்களெல்லாம் அன்பாக ஒற்றுமையாக ஆரோக்கியமாக ஆனந்தமாக வாழ்வாங்கு வாழ வேண்டும் என்று அவர்கள் சொல்லிக்கொண்டே இருப்பார்கள். அந்த அடிப்படையிலே நாம் இன்று மிக சிறந்த அந்த சமயத்தை இங்கே கற்பித்திருக்கிறோம். எல்லாவற்றுக்கும் மேலாக எனக்கு வாய்ப்பளித்த எல்லாவற்றிற்கும் சொல்லி செழித்தோங்கிய அந்த விவசாயத்தாலும் சீர்திருந்திய நல் நிர்வாகத்தாலும் உலக மக்கள் முகங்களிலே நிலவட்டும் புன்சிரிப்பு இன்று போர் சூழல் நடந்து கொண்டிருக்கிற சூழலில் நாம் நினைத்தால் நம் எண்ணத்தின் மூலமாக நாள்தோறும் தியானத்திலே நம் எண்ணத்தினுடைய வலிவின் காரணமாக இந்த போர் ஒழியட்டும், இந்த போர் அமைதி பெறட்டும், உலக மக்களெல்லாம் செழித்தோங்கி நல்ல அமைதி பெறட்டும் என்று எண்ணினால் நிச்சயமாக நல்லதே நடக்கும். அதனை நாள்தோறும் எண்ணுவோம் என்று கூறி வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். வணக்கம். சிறு பிள்ளைகளாக அமர்ந்து போது ஐயா சீனிவாசன் அவர்கள் அப்பொழுது உரையாற்றியது இன்னும் அதே போன்ற அதே கணீர் என்ற குரலில் பேசிக்கொண்டிருந்தார்கள். சந்தோஷம். அடுத்தபடியாக நமது ஈரோடு சபையைச் சேர்ந்த ஞான செல்வி மரகதம் சுந்தரமூர்த்தி, ஞான செல்வி தர்ஷினி ரமேஷ் நமது தத்துவத்தை பற்றிய கலந்துரையாடலை நிகழ்த்துள்ளார்கள். அதை கேட்டு உணர்ந்து ரசிப்போம். சந்தோஷம். திருமதி சஞ்சலா அவங்களால இன்றைக்கி கலந்துக்க முடியாத சூழ்நிலையினால் நாங்கள் 2 பேருமே அதை கலந்து பேசிக்கலான் இருக்கிறோம். சத்குருவே சரணம். உலக அறிவாளிகளே, இன்றைய மகானவர்களுடைய ஜெயந்தி விழாவில் உங்கள் அனைவரையும் சந்திப்பதில் மிகவும் மகிழ்ச்சி அடைகிறேன். பரஞ்சோதி மகானவர்கள் 1979ஆம் ஆண்டு ஈரோடு மஞ்சள் வணிக வளாகத்தில் நடைபெற்ற விழாவில் கலந்து கொண்ட பொழுது, என் குழந்தைகளின் இனிய மழலை சொற்களை கேட்கும் நாள் இந்நாள் என்று திருவாய் மலர்ந்தருளியுள்ளார்கள். அந்த வகையில் என்னையும் பேச வைத்த என் சத்குருநாதனின் திருவடிகளை சிரம் தாழ்ந்து வணங்குகின்றேன். அவர் காட்டிய பாதையில் உங்களுடன் நானும் பயணிப்பதில் பெருமகிழ்ச்சி அடைகிறேன். நான் தர்ஷினி ரமேஷ்குமார். குருதேவர் அவர்கள் பல சத்சங்கங்களில் நாம் இறைவனிடமிருந்து தான் வந்தோம், வந்த இடமாகிய இறைவனையே சென்று சேர வேண்டும், இதுவே வாழ்வின் நோக்கம் என்பதை நமக்கு அருளியுள்ளார்கள். இதை உங்களுடன் பகிர்ந்து கொள்ள வந்துள்ளேன். உங்களுள் ஒருவராய் மரகதம் சுந்தரமூர்த்தி. இன்றைய நன்னாளில் நாம் குருவின் மகிமையை பற்றி தெரிந்து கொள்ளலாம். குரு என்பவர் யார்? குரு கு கூட்டல் ரு. குரு என்பது அறியாமை, ரு என்பது அகற்றுதல். அதாவது அறியாமையில் இருக்கக்கூடிய நம்மை அந்த அறியாமை இருளிலிருந்து பாதுகாப்பவரே குரு. நம்முடைய எண்ண ஏக்கங்களின் விளைவாக அந்த கடவுளே குருவின் வடிவை தாங்கி வந்து நம்மை ஆட்கொண்டு நம்மை வழிநடத்துகிறார். இன்றைய இந்த நன்னாளில் அவர் நமக்கு உபதேசித்த சில உபதேசங்களை நாம் நினைவு கூர்வது மிகவும் சிறப்பானதாகவும் பொருத்தமாகவும் இருக்கும் என்று நான் கருதுகிறேன். அக்கா, நீங்கள் ஏதாவது நம்ம சுவாமிஜி நமக்கு சொல்லித்தந்த உபதேசங்கள் எதையாவது நீங்கள் சொல்லுங்களேன். சாமிஜி சொன்ன உபதேசத்தில் ஏதாவது ஒன்று பார்க்கணுன்னா, நம்ம இன்றைக்கி அறிவின் அறிவால், அறிவின் தெளிவால், தெளிவினும் தெளிவாய் தேர்ந்தது ஞானம், இதை எடுத்து கொஞ்சம் நம்ம பார்க்கலாம். இப்போ அறிவு, தெளிவு, ஞானம் இதை பற்றி நம்ம பார்க்கலாம். அறிவுங்கிறது நம்ம புஸ்தகத்தை படித்து நம்ம தெரிஞ்சுக்கலாம், மற்றவங்க சொல்கிறத வச்சு நம்ம தெரிஞ்சுக்கலாம். அதே மாதிரி இந்த மாதிரியான ஒரு தகவல்கள், ஒரு இதை பற்றின தெரிஞ்சிக்கக்கூடிய செய்திகள், தகவல்கள், அதுதான் நம்ம அறிவுன்னு சொல்கிறோம். தெளிவு அப்படிங்கிறது நம்ம ஒரு தேர்ந்த குருவை அண்டி அவர் தொட்டு காட்டிய இந்த வித்தையை விடாமல் தொடர்ந்து ஒரே நினைவாக தியானிக்கும் பொழுது அறிவின் தெளிவு ஏற்படுகிறது.
அப்போ ஞானம் அப்படிங்கிறத பார்த்தோன்னா, ஞானங்கிறது வந்து யாராலும் கற்பிக்க முடியாது. இது வந்து தனக்குத்தானே தேடி தேடித்தான் அறிவின் தெளிவை கண்டறிய முடியும். இது மனதின் ஆழத்திலிருந்து வருவது. இப்போ நம்ம ஒரு உதாரணத்துக்கு நம்ம எடுத்துட்டோன்னா, இப்போ நம்ம கார் கற்றுக்கலாம், கார் டிரைவிங் கற்றுக்கலாம் அப்படின்னு நம்ம நினைக்கிறோம். அப்போ வந்து நம்ம ஒருத்தர்கிட்ட போய் நம்ம கற்றுக்குறோம். அப்போ நம்ம கற்றுக்கிறப்ப அவங்க வந்து சில இதெல்லாம் சொல்லித் தருவாங்க. இதுதான் கிளச்சு, இதுதான் ஸ்டேரிங், இந்த மாதிரி இண்டிகேட்டர் இப்படி போடணும், மெதுவாக போகணும், ஸ்பீடாக இந்த மாதிரி போகணும் அப்படிங்கிறத பற்றி நம்ம சொல்லி கொடுப்பாங்க. அந்த மாதிரி சொல்லி கொடுக்குறப்ப அதில் வந்து நமக்கு ஒரு அறிவு ஏற்படுது. கார் டிரைவிங்னால் இப்படி தான் அப்படிங்கிற ஒரு அறிவு ஏற்படுது. அதுக்கப்புறம் நம்ம பார்க்குறப்ப அவங்க முடித்ததுக்கப்புறம் நம்ம போய் சரி நம்மளே ஓட்டி பழகலாம் அப்படின்னு நம்ம போகிறப்ப நமக்கு ஒரு பயம் வரும். நம்ம எப்படி ஓட்ட போகிறோம்? நம்ம சில இடங்களில் என்ன பண்ணுவோம், வேகமாக போகிற இடத்துல மெதுவாக போவோம், இண்டிகேட்டரை மாற்றி போடுவோம். இந்த மாதிரியாக போயிட்டுருக்கிறப்போ நம்ம சில சமயம் என்ன பண்ணுவோம், அப்போ நம்ம சொல்லி கொடுத்த அறிவை வச்சுட்டு ஒரு பழகி ஒரு தெளிவை நம்ம அதில் ஏற்படுத்திக்குவோம். இந்த மாதிரி ஒரு தெளிவு ஏற்பட்டதுக்கப்புறம் பழகிட்டே இருக்கிறப்ப நமக்கு அந்த பயம் எல்லாம் போயிடும். பயம் எல்லாம் போனதுக்கப்புறம் நம்ம எந்த ஒரு இடமா இருந்தாலும், ஒரு சின்ன சந்தாக இருக்கட்டும், ஒரு பெரிய டிராஃபிக் இருக்கிற இடமா இருக்கட்டும், ஒரு பெரிய மலைப்பகுதியில் நம்ம போகிற மாதிரியான இடமா இருந்தால் கூட நம்ம சரளமாக நம்ம வாட்டுக்கு வண்டியை ஓட்டிகிட்டு போவோம், சாதாரணமாக போவோம். அப்படிங்கிறப்ப அது வந்து நமக்கு அந்த கார் ஓட்டுறதுல உண்டாகக்கூடிய ஒரு ஞானம். அப்போ இது மாதிரி நம்ம தெரிஞ்சுக்கிறப்ப இதை வந்து நம்ம அறிவு, இதை வந்து நம்ம வாழ்க்கையில் நம்ம பொருத்தி பார்க்கணும். அப்படிங்கிறப்ப அறிவுங்கிறது வந்து நமக்கு சந்தோஷமான வாழ்க்கை கொடுக்கும். ஞானங்கிறது நமக்கு ஒரு நிம்மதியான வாழ்க்கை கொடுக்கும். இப்படி அறிவில் ஒரு தெளிவை ஏற்பட்டுச்சுன்னா நம்ம வாழ்க்கையில் ஆசைக்கும் தேவைக்கும் வித்தியாசத்தை தெரிஞ்சுக்கிட்டு நம்ம நிம்மதியான வாழ்க்கையை வாழ ஆரம்பிப்போம். அப்போ ஞானத்தின் இதில் நம்ம பாதையில் நம்ம போக போக நமக்கு வாழ்வினுடைய ரகசியம் தெரியும், இயற்கையினுடைய ஆழத்தையும் பிரபஞ்சத்தின் பேராற்றலையும் நம்மளே தெரிஞ்சுக்க முடியும். அடுத்து பார்த்தோம்னா, ஞானமே உணர்வு, உணர்வே உயர்வு, உயர்வே உணர்வு, அந்த உணர்வை உணர்வது உங்களின் அறிவு. இப்படி சில சமயங்களில் நம்ம எல்லாத்துக்குமே அந்த ஒரு உணர்வு ஏற்பட்டிருக்கும். என்னென்னா, நான் ஏன் பிறந்தேன், நான் இந்த பிறப்பிற்கான அர்த்தம்தான் என்ன, காரணம் என்னன்னு தெரியலையே, நான் பிறந்திருக்கவே வேண்டாமே, இப்படி நமக்குள்ள ஒரு இனம் புரியாத சில ஏக்கம் நம்முள் ஏற்படுகிறது. அந்த மாதிரி ஏற்படும் பொழுது குருவானவர் நம்முடைய மூலாதாரத்தில் இருக்கக்கூடிய அந்த சக்தியை தட்டி எழுப்பி புருவ நடுவில் உணர்வாய் நமக்கு காட்டுகிறார். அந்த உணர்வு தான் ஞானம். அந்த உணர்வு ஏற்பட்ட பிறகுதான் நான் யார் என்ற சத்விசாரமே நம்முள் உதயமாகிறது. அதாவது அங்கிங்கெனாதபடி எங்கும் நீக்கமர நிறைந்திருக்கும் அந்த ஆதிசக்தியின் திரு உருவே ஞானம், அந்த திருவடிவே ஞானத்தின் வடிவம், ஞானமே உணர்வு, அந்த உணர்வே உயர்வு. இப்படி இந்த கலந்துரையாடலில் நீங்கள் கலந்துக்குங்க அப்படின்னு சொன்னோன்னா ஒரு ப்ரிப்பேர் பண்ணிக்கிட்டு நான் இப்படி தான் ஆர்வமாக வீட்டில் கொஞ்சம் சத்தமாக ப்ராக்டிஸ் பண்ணேன். இதை கேட்டுகிட்டு இருந்துட்டு என் பொண்ணு கேட்டா, அம்மா நீங்கள் ஞானமே உணர்வுன்னு சொல்கிறீங்க, அது எனக்கு புரியுது, இருந்தாலும் அப்போ நம்ம இந்த ஐம்புலன்களால் அனுபவிக்கக்கூடிய அந்த அனுபவமும் உணர்வு தானே, அதை எப்படி நீங்கள் உணர்வு இல்லைன்னு நீங்கள் சொல்ல முடியுமா அப்படின்னு கேட்டாங்க. எனக்கு பெருமை பிடிபடலை, ஒரு பக்கம் சந்தோஷம், பொண்ணு கேட்டுருச்சே பரவாயில்ல, நம்ம பொண்ணு அந்த மாதிரி ஒரு கேள்வி கேட்குதே அப்படின்ற ஒரு சந்தோஷம். அப்போ நான் கூப்பிட்டு சொன்னேன், ஆமாம்மா நீ சொல்கிறது உண்மைதான், நம்ம ஐம்புலன்களால் ஏற்படக்கூடிய அந்த உணர்வு தோன்றி மறையக்கூடியது. இப்போ எனக்கு பசிக்குது, இப்போ உனக்கு பசிக்குதுன்னு வச்சுக்கோ, சாப்பிட்ட பிறகு அந்த பசி உனக்கு இருக்குதா? இல்லை. இப்போ தண்ணி தாகமாக இருக்குது, தண்ணி குடிக்கிற, அப்போ அந்த தண்ணியை குடித்த பிறகு உனக்கு அந்த தாகம் இருக்குதா? இல்லை. அப்போ இதுவெல்லாம் இந்த ஐம்புலன்களால் வரக்கூடியதெல்லாம் தோன்றி மறையக்கூடியது. ஆனால் எது ஒன்று மாறாமல் மறையாமல் அண்ட சராசரங்கள் அனைத்திலும் நீக்கமர நிறைந்து இருக்கிறதோ அதுவே உணர்வு, அதுவே ஞானம், அதுவே உயர்வு. இன்னும் கொஞ்சம் ஆழமாக நம்ம பார்த்தோன்னா,
நம்ம சொல்லுவோம், நம்ம குருமகான் சொல்லி கொடுத்துருக்காங்க, விழிப்பு நிலை, கனவு நிலை, உறக்க நிலை. இந்த 3 நிலைகளுமே நம்ம எல்லாத்துக்கும் வந்துக்கிட்டு தான் இருக்குது. இப்போ நான் விழிப்பு நிலையில் இப்போ நான் வந்து உங்கள்கிட்ட ரொம்ப சந்தோஷமாக பேசிக்கிட்டு இருக்கிறேன். இந்த விழா நிறைவடைஞ்ச பிறகு ஒரு சந்தோஷமாக, அப்பா நல்லபடியாக அந்த விழா நிறைவாயிருச்சு, ரொம்ப சந்தோஷம், நிம்மதியாக இருக்குது அப்படின்ட்டு அந்த சந்தோஷத்தோடையே நான் வீட்டுக்கு போகிறேன். என்னுடைய வேலைகளை முடித்து நான் சரி தூங்க தயாராகிறேன். தூங்க போகும்போது எனக்கு ஒரு கனவு. அந்த கனவில் என் ஃப்ரெண்ட்ஸோடு நான் சிரித்து சந்தோஷமாக பேசிக்கிட்டு இருக்க மாதிரி ஒரு கனவு. அந்த கனவோடைய அப்படியே நான் உறக்க நிலைக்கு போயிடுறேன். உறக்க நிலையில் ஆழ்ந்த உறக்கத்தை நான் அனுபவிக்கிறேன். அப்போ நான் திருப்பி கண் விழித்து பார்க்கும்போது கனவில் அனுபவித்த அந்த என் ஃப்ரெண்ட்ஸும் இல்லை, நிம்மதியாக ஆழ்ந்து தூங்குனேன்னு என்னால் உணர்ந்து சொல்ல முடியுது. ஆனால் அதை பற்றி அந்த நிலை எனக்கு இப்போ இல்லை. அப்போது அந்த 3 அனுபவங்களும் இருக்கே, அந்த 3 அனுபவங்களும் தோன்றி மறையக்கூடியது. அது ஒரு நிலையில் இருக்குது, இன்னொரு நிலையில் இல்லை. ஆனால் அந்த 3 நிலைகளையும் அனுபவித்த நான் என்ற உணர்வு, நான் இருக்கிறேன், நான் என்பது உணர்வு. அப்போது அதுதான் ஞானம், அதுதான் உணர்வு, அதுதான் உயர்வு. இப்போ இந்த உள்ளுணர்வை பற்றி கீதையில் கிருஷ்ண பரமாத்மா சொல்கிறாரு, உயிர்களிடம் நான் உணர்வாய் இருக்கிறேன், தாவர சங்கமங்களில் வித்தாய் இருக்கிறேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்போ வித்தில் உள்ள உள்ளுணர்வும் சுக்கில சுரோனிதத்தின் உள்ளுணர்வும் ஞானத்தின் வடிவம் அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம். அப்போ இதை வந்து நம்ம உதாரணமாக ஒன்று பார்க்கணுன்னா, நம்ம ஒரு ஆலம் பழம் எடுத்துக்கலாம். இப்போ ஆலம் பழத்தில் எடுத்து பிச்சு பார்த்தோன்னா அதுக்குள்ளே நிறைய விதைகள் இருக்கும். இப்போ அந்த விதைகளை நம்ம பார்க்குறோம். அந்த விதையில் அந்த சின்ன விதையை நம்ம எடுத்து உடச்சி பார்த்தோன்னா அந்த விதைக்குள்ள ஒன்றுமே இருக்காது. ஆனால் அந்த விதையை எடுத்து நம்ம ஒரு மண்ணுக்குள்ளே புதைச்சி அதுக்குள்ளே தண்ணியை ஊற்றி நம்ம பார்க்குறப்போ அது வந்து கொஞ்ச நாள் என்ன ஆகுது, வேர் விட்டு வந்து தண்டு, கிளை, தலை, காய், கனி, அப்புறம் விழுது, இந்த மாதிரி பெரிய விருட்சமாக வந்துடுது. அப்போ எதுவுமே இல்லைன்னா அந்த சின்ன விதையிலிருந்து எப்படி இவ்வளவு பெரிய விருட்சம் வந்திருக்க முடியும்? அப்போ இவ்வளவு பெரிய விருட்சம் வந்திருக்குன்னா அந்த விதைக்குள்ள ஞானத்தின் வடிவமான ஒரு உள் உணர்வு தான் அது இருக்குது. அப்போ இதை வந்து நம்ம இந்த உள் உணர்வு இல்லாத இடமே இல்லை. நம்ம அணுவுக்குள்ளேயும் உள் உணர்வு இருக்கும் அப்படின்னு நம்ம வந்து சொல்கிறோம். அதில் அந்த நியூட்ரான், புரோட்டான் இதுக்குள்ளேயெல்லாம் நம்ம உள் உணர்வு இருக்குது அப்படின்னு சொல்கிறோம். அப்போ அந்த உள் உணர்வு இருக்கிற மாதிரி தான், அதே தான் அந்த உள்ளுணர்வு இருக்கிறதுனால தான் பூமி வந்து தன்னைத்தானே சுற்றிக்கிட்டு சூரியனையும் சுற்றி வருது. அதே மாதிரி சூரியனும் தன்னைத்தானே உணர்ந்ததுனால தான் ஒளிர்ந்து நல்ல பிரகாசமாக ஒளி வீசிக்கிட்டு இருக்கோம். அப்போ நமது சுவாசம், நம்ம சுவாசிச்சுட்டு இருக்க இந்த சுவாசமும் சரி, இரத்த ஓட்டமும் சரி, தன்னை உணர்ந்ததால் தான் இயங்கிட்டே இருக்குது. நம்ம வந்து யாரும் வந்து நம்ம சுவாசிக்கணும்னு நினச்சி நம்ம சுவாசிக்கிறது இல்லை, இது தானாக நடந்துக்கிட்டு இருக்கு. அப்போ தன்னை உணர்ந்ததால தான் இந்த எல்லா விஷயங்களும் நடந்துகிட்ருக்கு. இதுக்கு எல்லாம் காரணமாக இருக்கிறது உள் உணர்வு தான். இந்த உள் உணர்வு இல்லைன்னா யாராலும் எதுவும் செய்ய முடியாது. எல்லாத்துக்கும் இந்த உள் உணர்வு தான் காரணம். இதைத்தான் நமக்கு மகான் அவர்கள் தொட்டு காட்டி நமக்கு அருளியுள்ளார்கள். இதை நம்ம எல்லாரும் பயன்படுத்திக்கணும். இப்போது மரகதக்கா வந்து சொன்னாங்க, பூமி சுற்றுது, சூரியன் பிரகாசிக்குது, சுவாசிக்கிறோம், சுவாச ஓட்டமும் சரி, இரத்த ஓட்டமும் சரி, இதெல்லாம் உள்ளுணர்வு. நாமளும் இந்த ஒரு பௌதிக வாழ்க்கையில் இருக்கிறோம். போனால் என்ன பிரச்சனை, இந்த வாசப்படியை தாண்டினா நம்ம சுற்றி விட்டு வந்த பிரச்சனைகள்லாம் தொத்திக்குது. நமக்கு இதெல்லாம் தேவையா அப்படின்ற ஒரு எண்ணம் வரலாம். ஏன் நம்ம வந்து அதை தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா, தோற்றங்கள் அனைத்திற்கும் எது காரணமாக உள்ளதோ அதை தெரிந்து கொண்டால்தான் நாம் உண்மையில் தன்னிலையை உணர முடியும், நம்மை பற்றி உணர முடியும். இதைத்தான் பரமான்மாவிலும் ஜீவான்மாவிலும் உள்ளுணர்வாய் இருப்பது இந்த உணர்வே, இந்த ஞானமே
என்பது நமக்கு புலனாகிறது. சரி, இதை எப்படி நம்ம அனுபவத்துக்கு கொண்டு வர்றது? இதைத்தான் நம்மளுடைய குருமகான் அவர்கள் நமக்கு சொல்லி கொடுத்துருக்குறாங்க. எவ்வளோ பெரிய ரகசியம், எவ்வளோ பெரிய ஒரு பேராற்றலை நமக்கு கற்றுக் கொடுத்துட்டு போயிருக்கிறாங்க. என்னென்னா, நம்ம எல்லோரும் தீட்சை வாங்கியிருப்போம். தீட்சை வாங்கினோன்னே சுவாமிஜி கேட்பாங்க, நெத்தியில் உணர்வு தெரியுதாப்பா அப்படிம்பாங்க. தெரியுதுங்க சாமி. சரி சரி கவனி. எப்போ கொஞ்ச நாள் போய் நமக்கு ஒரு சந்தேகம் வருது, போய் சாமி எனக்கு ஒரு சந்தேகம். அப்படியா, நீ உணர்வை கவனிக்கிறியா? சரி, நீ உணர்வை கவனி, அந்த சந்தேகம் தானாக உனக்கு விளக்கம் கிடைக்கும் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. இதில் நம்மெல்லாம் அநேகம் பேருக்கு நம்ம எல்லாத்துக்குமே இந்த விதமான ஒரு அனுபவம் ஏற்பட்டு இருக்கலாம். இப்படி அவர் தொட்டு காட்டிய இந்த உணர்வினை பக்தி சிரத்தையோடு நாம் தியானிக்கும் பொழுது படிப்படியாக கடலிலைகள் போன்று வரக்கூடிய அந்த எண்ணங்கள் ஓயும். ஓரிடத்தில் மனம் அமைதியடையும், அவ்விடத்தில் ஆற்றலும் ஒடுங்கும். அப்படி அந்த ஆற்றல் ஒடுங்கக்கூடிய அந்த ஆழமான அமைதியான தருணத்தில் அறிவு பிரகாசிக்கும், நிம்மதி ஏற்படும். எங்கு ஒரு இடத்தில் அந்த நிம்மதியும் அறிவில் தெளிவும் ஏற்படுகிறதோ அங்கு நுட்பத்திலும் நுட்பமான அந்த இறைவனின் திருவடியை நாமும் தரிசிக்கலாம். அந்த ஞானத்தின் திருவுருவை காண நாம் அனைவரும் நம் சத்குருநாதனின் திருப்பாதங்களை சரணடைவோமாக. சந்தோஷம். செழிக்கட்டும் விவசாயம், சீர்படட்டும் நிர்வாகம், நிலவட்டும் புன்சிரிப்பு உலக மக்கள் முகங்களில், வளர்க ஆன்மீகம், வாழ்க வாழ்வாங்கு. சந்தோஷம் சந்தோஷம் சந்தோஷம். நம் ஞானவல்லல் பரஞ்சோதி மகான் அவர்கள் பிறந்த மண் கான்சாபுரத்திலிருந்து கருங்கல்பாளையம் வரை என்ற நிலையிலே கான்சாபுரத்தை மண்ணின் மைந்தர் ராஜ்குமார் அவர்கள் தனது அனுபவ உரையாற்றுவார். சந்தோஷம். நான் பரஞ்சோதி மகான் பிறந்த கான்சாபுரம். அவர் பிறந்த பக்கத்து வீடு தான் எனக்கும் வீடு. எனக்கு ஆன்மீகம்னா கோயிலுக்கு போவோம். ஆன்மீகம்னா என்னன்னு தெரியாது. கடவுள் தேடல் இருந்துச்சு. எங்கள் அம்மா இருக்கந்தன்னைக்கும் எனக்கு கடவுள் தேடல் இல்லை. எங்கள் அம்மா இறந்ததுக்கப்புறம் கடவுள் தேடல். எங்கே இறந்தப்புறம் எங்கே போவாங்க அப்படிங்கிற சிந்தனையில் ரொம்ப நாளாக மதுக்கு அடிமையாக இருந்தேன். பைத்தியக்கார ஆஸ்பத்திரியில் ஒரு 6 மாதம் இருந்தேன். ஆகஸ்ட் மாதம் எனக்காண்டியே வந்தாங்க கான்சாபுரத்துக்கு. அந்த அண்ணன் 3 பேரும் அவங்க தான் இந்த யூனிஃபார்ம் போட்டுருந்தாங்க. அவங்கள்ட்ட கேட்டேன், என்னத்துக்குங்க வந்துருக்கீங்க அப்படின்னேன். திமிராத்தையும் கேட்டேன். அப்போ அவங்க சொன்னாங்க, நாங்கள் சபை அப்படின்னாங்க. சபைனா என்னென்ன அப்படின்னேன். தியானம் இருக்கணும், மெடிடேஷன். தியானம்னா என்னென்னு அவங்ககிட்ட கேட்டேன். சரி வாங்க எங்கள் கூடன்ட்டு கூப்பிட்டு போனாங்க. அன்றைக்கி எனக்கு உபதேசம் கொடுத்தாங்க. அன்றைக்கிலேருந்து எனக்கு கடவுள் தேடலே இல்லை. எல்லா இடத்துலையும் இருக்கார். ஐயா தான் எனக்கு உபதேசம் கொடுத்தாங்க. அன்றைக்கி என் சுவாசத்தை நான் கவனம் வச்சேன். அதை விட்டு நான் எதுலேயுமே இப்போ வரைக்கும் கவனமே இல்லை. இப்போ வரைக்கும் நான் சுவாசத்தை தான் கவனிச்சுட்ருக்கேன். இந்த பெரிய நான் கடவுள் புத்தகத்தை அதுக்கப்புறம் படித்தேன். எனக்கு பயம் இல்லை, நிம்மதி, எப்பயுமே நிம்மதி இருக்குது. எனக்கு என் வீட்டார் என்னை மதிக்காமல் இருந்தாங்க. இப்போ எனக்கு ரொம்ப மரியாதை. எங்கள் அண்ணன் எனக்கு ஒரு வீடே கட்டி கொடுத்துருக்காரு. இப்போ இந்த 6 மாதத்தில் நடந்த என்னோடய ஒழுக்கத்தை பார்த்து. எங்கள் அண்ணன் வெளிநாட்டில் இருக்கார். இதுக்கு முன்னாடி இப்படி பைத்தியக்காரத்தனமாக தண்ணி அடிச்சுட்டு இப்படியே புலம்பிட்டு அலைஞ்சேன். அது எங்கள் அம்மா இறந்ததுக்கப்புறம் தான். அதுக்கு முன்னாடி வரைக்கும் நல்லா தெரிந்தேன். அதுக்கப்புறம் எங்கள் அண்ணன் என்னோடய ஒழுக்கத்தை பார்த்து, நீயும் இருக்கணும்னா இப்போ ஒரு 40 லட்ச ரூபாய்க்கு எங்கள் ஊரில் மகான் பிறந்த இடத்துக்கு பக்கத்துலேயே ஒரு வீடு கட்டி கொடுத்து வைகாசி மாதம் பால் ஆச்ச போகிறேன். அதனால தான் நான் மகான்கிட்ட சொன்னேன், எனக்கு கிடச்ச இந்த சந்தோஷம் எங்கள் ஊரில் எல்லாருக்கும் கிடைக்கணும். நிறையா பேர் கஷ்டத்திருக்காங்க. எங்கள் ஊரில் ஒரு சபை கட்டுங்க. என்னால் முடிஞ்சது நான் 50,000 எனக்கு சேர்த்து வச்சுருக்கேன். அந்த 50,000 நான் இந்த சபையை கொடுத்து எங்கள் ஊரில் ஒரு சபை கட்டி கொடுங்க. நாங்களும் எங்கள் ஊருக்காரங்களும் இந்த என்னைய மாதிரி எல்லாருமே எங்கள் ஊருக்காரங்களும் இதை பயனடையணும்னு வேண்டி விரும்பி கேட்டுக்கொள்கிறேன்.
செலிக்கட்டு விவசாயம், சிறுவிரட்டு நிர்வாகம், வாழ்க அடுத்தபடியாக நமது பரஞ்சோதி ஞானவழி யஜ்யமன அறக்கட்டளை ட்ரஸ்டியும் கயப்பாக்கத்தின் காவலரும் ஆகிய காவலர்கள் பலரும் ஒருவராகிய பஞ்சநாதன் ஞான செல்வர் பஞ்சநாதன் அவர்கள் உரையாற்றுவார். சந்தோஷம். இன்று ஞானவழி மகான் அவளுடைய பிறந்தநாள் விழா. நேற்று அவருடைய பிறந்தநாள். இந்த விழாவிற்கு நாம் இங்கே கூடியிருந்து சிறப்பு செய்கிறோம். வாழ்வின் ஜெயந்தி விழா, மன்னிக்கவும், ஜெயந்தி விழா. இந்த விழாவில் உண்மையிலேயே மகான் என்ன சொல்லியிருக்கிறார் என்றால், வாழ்வின் நோக்கம் சந்தோஷம். இந்த சந்தோஷம் என்பது நமக்குள் நாம் சந்தோஷத்தை ஏற்படுத்தி கொள்வது, மற்றவர்கள் மூலமாக இந்த சந்தோஷத்தை பெறுவது. இங்கே பல விழாக்களில் நம்முடைய மூத்த உணர்வாளர்கள், ஞானாசிரியர்கள், அறங்காவலர்கள் மற்றும் இந்த மகானுடைய உறவினர்கள் இவங்களெல்லாம் சொல்ல கேட்டிருக்கிறோம். ஆனால் இன்றைக்கி எல்லா உரைகளும் மிக சிறப்பாக இருந்தது. உண்மையிலேயே மனசுக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம். இந்த சந்தோஷம் நமக்கு எப்போதும் நிலச்சிருக்கணும். இந்த நிலச்சிருக்கணும்னு சொன்னால் நாம் உணர்வுகளை நம் எண்ணத்திலே நிலைநிறுத்தியிருக்க வேண்டும். நான் கயப்பாக்கம் சபை, கயப்பாக்கம் சபையில் மகான் அங்கே வந்து போவார். நான் அதற்கு முன்னாடி அவர்கிட்ட எனக்கு அறிமுகம் கிடையாது. வருவேன், என்னமோ கூட்டம் நிற்கிறாங்க நிறைய பேர், அந்த ஓரமாக அந்த வழியில் நான் போயின்னே இருப்பேன். ஒரு நாள் பெரிய திறப்பு விழா. அந்த விழாவுக்கு நிறைய ஆட்கள் இருக்கிறாங்க. வெள்ளை உடைய அணிந்த ஆட்கள். பசுமையாக இருந்த அந்த ஏரியா வெள்ளை நிறமாக மாறி சிறப்பாக இருந்தது. என்ன நடக்குது போய் பார்க்கலான்னு சொல்லிட்டு போனேன். அப்போது நம்முடைய ஞானவழி மகான் அவர்கள் அங்கே சேரில் அமர்ந்திருந்தார். அப்படியே அமைதியாக அது மாதிரி சைலண்ட்டாக ஒரு பொம்மை மாதிரி. ஏன்னா அப்போ தான் முதல்ல பார்க்குறேன் நான். அப்போ பார்க்கும்போது இந்த அம்மா என்ன அப்படியே உட்காந்துக்கிறாங்களே, நான் ஒரு பெண்மணி என்று தான் நினைத்தேன் அவரை. நான் அமைதியாக இருந்தார். இது யார் இவங்க எப்படி உட்காந்துருக்காங்கன்னு அப்புறம் பக்கத்தில் ஒன்று கேட்கும்பொழுது அவர் அம்மா இல்லை ஐயா அப்படி சொன்னாங்க. நானும் கொஞ்ச நேரம் உட்காந்து அந்த நிகழ்ச்சியெல்லாம் பார்த்துட்டு வந்துட்டேன். அதுக்கப்புறம் எனக்கு ஒரு உள்ளுக்குள்ளே ஒரு உணர்வு, இது யார் என்ன நடக்குது இங்கே கண்டுக்கணும்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் எனக்கு முன்னால் உணர்வு எடுத்த அந்த சிலரை பார்த்து கேட்டு அங்கே நான் 2008 அங்கே உபதேசம் பெற்றேன். அன்றிலிருந்து பக்கத்தில் தான் எங்கள் ஊர், ஒரு 1 கிலோமீட்டர் இருக்கும். தினசரி அடிக்கடி அங்கே வந்து தினசரி தவறாமல் வந்து விடுவோம். எங்கள் ஊரில் பார்த்திங்கன்னா இப்போது கயப்பாக வந்தவங்களுக்கு தெரியும், அந்த மலை ஓரத்தில் ஒரு பாதை ஒன்று போகும். அந்த பாதை கூட அந்த அங்கே இருக்கின்ற கயப்பாங்க ரெட்டியாருடைய ஆதிக்கத்தில் இருந்த இடம் அது. இந்த சபைக்கு கொடுத்தவர் கூட அவர் தான் கொடுத்துருக்காங்க அந்த சபை இடத்தை. அப்போது எங்களுக்கு வழியெல்லாம் கிடையாது, மண் பாதை, சேரும் சகதியமாக தான் இருக்கும். நாங்கள் ஒரு 5:30 மணிக்கெலாம் அந்த மலை ஓரத்தில் நிறைய விஷக்கிருமிகள், பாம்புகள்லாம் நிறைய இருக்காங்க. அப்படி போவோம், குறுக்கு நெடுக்கும் போவோம். நாங்கள் ஒரு சின்ன லைட்டு, பேட்டரி லைட்டு வச்சுக்கின்னு வந்துடுவோம். வந்து அப்போது அங்கே ஜெயபாலன் ஞானாசிரியர் அவர்கள் இருந்தார், உபதேசங்கள் கொடுத்தாரு. கொடுத்து முதல்ல என்ன பண்ணுவார், எங்களுக்கு யோகாலாம் சொல்லி கொடுப்பார். யோகாசனெலாம் சொல்லி கொடுத்துட்டு அப்புறம் தியானம் முடிச்சுட்டு வந்துடுவோம்.
இந்த கடுமையான அந்த வழியில் போக்குவரத்து வழியில் நாங்கள் வந்து உபதேசம் பெற்று இருந்தோம். இப்போது அந்த நிகழ்ச்சிக்கு முன்னாடி எங்களுடைய நிலைமை இங்கே எல்லோரும் சொன்னாங்க, ஒவ்வொருத்தரும் அவங்களுடைய நிலைமை எப்படி இருந்ததுன்னு சொல்லி. ஆனால் எனக்கு மிக மோசமான ஒரு நிலைமை. நம்முடைய நண்பர் ஒருத்தர் சொன்னார், கான்சாபுரத்துக்கார், அந்த நிலைமையில் இருந்தேன். நான் எப்படி போவேன், எந்த பக்கம் போவேன், வழி பாதை தெரியாத ஒரு சூழ்நிலை தான். இங்கே வந்த பிறகு வேறு திசை மாறி போச்சு. தினசரி வருவேன். இப்போ இவ்வளோ நாள் ஆன பிறகும் வீட்டுக்கு போனால் ஏதாவது ஒரு பிரச்சனை, மன வருத்தம், உடல் வலி, அதெல்லாம் நிறைய இருக்கும். அது மீறி இங்கே கயப்பாக்கம் சபையில் வந்து உட்காந்த உடனே அது எப்படி போகும்னு எனக்கு தெரியாது. இது உண்மை. இது அந்த வலி, மன வருத்தம் அது தன்னை மீறி எப்படியாவது மாறிடும், இருக்காது. திரும்ப வீட்டுக்கு போகும்போது எனக்கு அந்த சூழ்நிலைகள் உருவாகும். இதனாலேயே அடிக்கடி என்ன பண்ணுவோம், வந்து உட்காந்துக்குவாங்க அந்த சபையில். சமாஜில் வந்து கொஞ்ச நேரம் உட்காந்துருப்போம். இப்படி ஒரு சூழ்நிலை. ஆக இந்த தியானத்தின் மூலமாக நான் அறிந்து கொண்ட உண்மையான விஷயம்னா ஒரு நிம்மதியான ஒரு நிலை. நான் பல பேருக்கு சொல்லி இங்கே அழைத்து வந்திருக்கிறேன் அந்த உபதேசம் வாங்கிறதுக்காக. நேற்று கூட காலையில் ஒரு நிகழ்ச்சி, இங்கே ஃபோட்டோகிராஃபில் இருக்கிற கார்த்தி உணர்வால் எனக்கு முன்னே அவர் உபதேசம் பெற்றவர். அவர் நேற்று வரைக்கும் கூட அவர் இங்கே வர்ற மாதிரி இல்லை. சிறைப்பட்ட காலத்தில் சில நேரத்தில் நின்றுட்டு வருவார், வரமாட்டார். அப்போது நேற்று அவரை கூப்பிட்டு பேசி, அப்பா நல்லதுன்னு சொல்லி அவரை எப்படியாவது மயக்கதான்னு சொல்ல முடியும், எப்படி இழுத்துன்னு வந்துட்டேன். இழுத்துட்டு வந்து இங்கே அவருடைய நடவடிக்கையெல்லாம் எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. எல்லா வேலையும் செய்கிறாரு, ஒரு சிறப்பானவர். இப்படி நம்ம வராமல் நின்று போயிருந்தால் கூட நல்லவர்கள் நம்ம கூட்டி இழுத்துன்னு வந்துடணும். இந்த அடிப்படையில் நம்மளால் முடிந்த இந்த ஒரு நாம் மட்டும் சிறப்படைந்தால் போதாது, மற்றவர்களும் அடைய வேண்டும் என்ற எண்ணம். அதே மாதிரி கயப்பாக்கம் சபையில் ஒரு நாள் 7 மணி 7:30 இருக்கும். நான் அவர் மட்டும்தான் போயிட்டு தியானம் பண்ணுறோம். யாரும் கிடையாது, 2 பேர் தியான ஹாலில். நல்லா தியானம் பண்ணியிருக்கும்போது திடீர்னு ஒரு சவுண்டு அந்த ஸ்டேஜி மேலே ஏறுற மாதிரி. எனக்கு தியானம் இருக்கும்போது அந்த சின்ன சவுண்டு பெருசாக கேட்குது எங்களுக்கு அமைதியான நேரத்தில். அவருக்கும் கேட்டுக்குது. 2 பேரும் தியானத்தை முடிச்சுட்டு அவர் என்னப்பா ஒரு சவுண்டு கேட்டுச்சு, எனக்கு தான் கேட்டுச்சு அப்படின்ட்டார். ஆனால் அங்கே என்ன நடந்ததுன்னு தெரியல. எங்களுக்குள்ளே இப்படி ஒரு அதிசயமான ஒரு சவுண்டு எங்களுக்கு அங்கே கேட்டுட்டு நாங்கள் நினச்சிக்கணும் மகான் தான் வந்திருக்கிறாரு, எங்களுக்கு திருப்தி. சரி, அது அப்படியும் இருக்கலாம், அது இல்லாமல் இருக்கலாம். எங்களுடைய எண்ணம் வந்து மகான் வந்திருக்காரு அப்படின்னு நினச்சோம். ஆக இந்த கயப்பாக்கம் சபையில் தினசரி வந்து தியானம் பண்ணின்னு போகிறாங்க. அந்த வழியிலே போகிறவங்க யாராவது ரோட்டில் போகிறவங்க திடீர்னு புதுவாரில் வருவாங்க. இந்தாங்க இங்கே வந்துக்கிட்டீங்கன்னு கேட்பேன். என்னன்னு தெரியல சார், இங்கே போகும்போது ஏதோ ஒரு சக்தி இழுக்கிற மாதிரி இங்கே நின்று பார்க்குற மாதிரி தோணுது எங்களுக்கு. ஆனால் தான் இருக்கிறாரு. ஆனால் நிறைய பேர் வருவாங்க அப்படி தான் வந்து தியானம் பண்ணிவிட்டு. ஒருத்தர் சொன்னார், நான் இங்கே தியானம் பண்ணிட்டு போனால் நான் போகிற காரியம் சக்ஸஸ் ஆகுது, அதிலேருந்து எந்த வேலைக்கு போனாலும் நான் இங்கே வந்து தியானம் பண்ணிட்டு தான் போவேன் அப்படின்னு சொல்லுவார். அந்த வகையில் மகான் ஈரோட்டிலே தோன்றி எங்கள் கயப்பாக்கம், நமது கயப்பாக்கம் கிராமத்திலே நிலை கொண்டிருக்கின்றார். எப்போதும் எல்லோருக்கும் அங்கே வருகின்றவர்களுக்கு ஆசை வழங்கி கொண்டு தான் இருக்கிறார். அந்த வகையில் நாம் இப்போதெல்லாம் பார்த்திங்கன்னா, அப்போது நான் மட்டும் சந்தோஷமாக இருந்தால் போதும், சந்தோஷமாக தான் அப்படின்னு நினச்சி, இப்போது அனைவரும் சந்தோஷமாக இருக்க வேண்டும் என்ற ஒரு உயர்வான மனசு எனக்குள்ளே தோன்றுது. எல்லோரையும் பார்க்கும்போது நமக்கு ஒரு பாசம் ஏற்படுகிறது. அதுக்கு மேலே போனால் துன்பப்படுகிறவர்களை பார்க்கும்போது ஒரு இரக்கம் ஏற்படுகிறது. இப்படிப்பட்ட ஒரு மன மாற்றங்கள் முடிச்சுங்களா இந்த நிலை உருவாகிறது. இது எல்லோருக்கும் ஏற்படணும். இது எதனால் ஏற்பட்டது? தியானத்தின் உயர்வால். ஆகவே ஐயா வந்து நின்றுட்டார். இப்போ வந்து டைம் முடிஞ்சிடுச்சு. அதனால்
வாய்ப்பு கிடைக்கும்போது மீண்டும் பேசலாம். செழிக்கட்டும் விவசாயம், சீர்படட்டும் நிர்வாகம், நிலவட்டும் புன்சிரிப்பு உலக மக்கள் முகங்களில், வல்லார்க்க ஆன்மீகம் வாழ்க வாழ்வாங்க. சந்தோஷம். பெயர் சுப்பலக்ஷ்மி, சென்னை. சத்குருவின் பாதாரவிந்தங்களுக்கு நமஸ்காரம் செய்து ஆரம்பிக்கிறேன். நாம் எதை சொன்னாலும் சுருக்கமாக சொல்ல வேண்டும், அதில் சாரம் அடங்கி இருக்க வேண்டும் என்று எப்பொழுதுமே சுவாமிஜி சொல்வார். அப்படி பார்க்கும் பொழுது அவர் சொன்ன ஒவ்வொரு வார்த்தையிலையும் எவ்வளவோ ஆழமான கருத்துக்கள் அடங்கி இருப்பதை பார்த்து, அதே போல் அவர் அந்த சொல்கிற அந்த ஒரு வார்த்தையில் பல அர்த்தங்கள் அடங்கி இருக்கிறத பார்க்கும் பொழுது உண்மையாகவே நாம் எந்த பிறவியில் புண்ணியம் பண்ணியிருக்கோம் தெரியாது. அதே மாதிரி நீ சொல்லக்கூடிய அந்த கருத்துக்களில் எவ்விதமான சந்தேகமும் இருக்கக்கூடாது. அப்பேற்பட்ட ஆழமான விசுவாசம் அதில் ஏற்பட வேண்டும் என்றைக்கும் என் குருநாதர் அதை கூறுவார். அந்த நிஸ்சந்தேகமான நிலை, அந்த 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 ஆழமான விசுவாசம். எந்த ஒரு செடியும் சிறியதாக இருக்கும் பொழுது ஆடு மாடுகள் மேய்ப்பதற்கு அதற்கு வாய்ப்புண்டு. ஆனால் அது ஆழமாக பெரிய மரமாக மாறும் பொழுது ஒரு பசுமாட்டை கொண்டு அந்த மரத்துக்கே கட்டி வைக்கலாம். அந்த மரம் என்றென்றைக்கும் அசைக்காது, எந்த ஒரு புயல் வந்தாலும் ஆடாது, சாய்ந்து விழாது. அப்பேற்பட்ட ஒரு தைரியம் நமக்குள்ளே ஏற்படுவதற்கு அவர் அதே போல் விஸ்வத்தோமுகம் என்றால் நாம் சொல்லும் அந்த கருத்துக்கள் சான்றோர்களால் ஏற்றுக்கொள்ளக்கூடிய கருத்துக்களாக இருக்க வேண்டும். அப்பேற்பட்ட ஆழமான கருத்துக்களை தான் சுவாமி நமக்கு ஏற்படுத்தி கொடுத்திருக்கின்றார். நான் என்னென்ன சொல்ல ஆசைப்பட்டேனோ, அம்மா சுந்தரமூர்த்தி, மரகதம் சுந்தரமூர்த்தி அம்மாவும் தர்ஷினி அம்மாவும் மிக அழகாக ரொம்ப அருமையாக பேசி சொன்னாங்க. அதே போல் அவங்க சொல்லும் பொழுது அந்த தூக்கம், விழிப்பு தூக்கம் இரண்டும் அற்ற நிலை, இதை பற்றி சொல்லும் பொழுது மிகவும் சந்தோஷமாக இருந்தது. அந்த முப்பாளுக்கும் அப்பால் பெரும்பால் இருளுங்கிற விஷயத்தை ஒரு சாதாரண மக்களுக்கு கூட உணரக்கூடிய அளவுக்கு சுவாமிஜி பல சத்சங்களிலே கூறியுள்ளார். அப்படி கூறும் பொழுது நந்தனார் பாடியிருப்பார், முப்பாலும் தாண்டி வந்து அப்பாலே சென்றவர்க்கு இப்பார்வை கிடையாது, அப்பால் திருநடனம். ஆண் இல்லை, பெண் இல்லை, மரம் இல்லை, செடி இல்லை, கொடி இல்லை, கிருமிகள் இல்லை, எல்லாத்துலேயும் அம்மா தர்ஷினி அம்மா சொன்ன மாதிரி அந்த உணர்வு தான் நிறைஞ்சிருக்கு. ஸோ இந்த மைக்கை பார்த்தா நம்மளை பார்க்க முடியாது, நம்மளை பார்த்தா அந்த மைக்கை பார்க்க முடியாதுன்னு சொல்லுவார் சுவாமி. உள்ளார்த்த கருத்து, அந்த ஆன்ம நிலையை பார்த்தால் தோற்றங்கள் மறைந்துவிடும், தோற்றங்களை பார்த்தால் குணாதிசயங்களை பார்த்தால் அந்த ஆன்ம நிலை மறைந்துவிடும். ஆகையால் நாம் தோற்றங்களை பார்த்த வரையில், குணாதிசயங்களை பார்க்கிற வரை நம்மளை நாமே ஏமாற்றிக்கொள்கின்றோம். உயர்ந்த ஒரு கருத்தை நாம் கை நழுவி விட்டு விடுகின்றோம். சொல்கின்றார் போல் தர்ஷினி அம்மா சொன்ன மாதிரி, விழிப்பில் ஒரு கஷ்டம் ஏற்பட்டால், கனவுல ஒரு கஷ்டம் ஏற்பட்டால் உடனே விழித்த உடனே அந்த கஷ்டத்துலேருந்து நாம் வெளியில் வந்துடுவோம். இதே உலக வாழ்க்கையிலையும் நமக்கு கஷ்டம் ஏற்படும் பொழுது அங்கே ஏற்படக்கூடிய விழிப்பு தான் என்ன அப்படின்னு சொல்லி பார்க்கும் பொழுது சுவாமிஜி சொல்வார், அங்கே ஏற்படக்கூடிய விழிப்பு ஞான விழிப்பு, அந்த ஆன்ம விடுதலை. நான் இந்த சரீரம் அல்ல, இப்போதைக்கு என்னை சுற்றி இருக்கிற எந்த ஒரு விஷயம் நிலையானது அல்ல. அந்த நிலையற்ற தன்மையை என்று நாம் உணர்கிறோமோ அன்று நாம் உண்மையாக ஆன்மீகத்தில் ஓரளவு நிதித்தியாசத்திற்கு தான் வந்திருக்கின்றோம், முழுமையாக நாம் வரவில்லை. என்ற நிமிஷமும் அந்த நிலையற்ற தன்மையை நாம் உணர வேண்டும். பரஞ்சோதி ஞானவிளைய திருவெம்பாய்க்கு எத்தனை பேரை எத்தனையோ விளக்கங்கள் சொல்லியிருக்கலாம். ஒரு இடத்துல சொன்னார், வேதித்து நம்மை வளர்த்தெடுத்த பெய்வளை தன் பாதத்திறம் பாடி பாடையிலோர் ஆடையிலோர் எம்பாவாய் அப்படின்னு சொன்னார்.
அதுக்கு எல்லாரும் எந்த மீனிங் சொன்னாங்களோ எனக்கு தெரியாது. என் தந்தை சொன்ன ஒரே வார்த்தை, அம்மா எல்லாரும் சாதாரண வாழ்க்கையை நிஜம் நம்பி அதிலேயே மூழ்கி இருப்பாங்க, அதுலேருந்து பேதித்து நம்மை வளர்த்துட்டு இருக்காருமா, அந்த பாதத்தினுடைய திறமை கொஞ்சம் உணர்ந்து பார் அப்படின்னு அந்த விழிப்பு நிலையை பற்றி சொன்னார். நாம் சர்வசாதாரணமாக அவரை மனிதராக நினச்சி சாதாரண விஷயங்களுக்கு கேள்வி கேட்கும் பொழுது கூட அங்கேயும் ஒரு ஞானத்தை தான் அவர் போதித்துள்ளார். ஐயா நீங்கள் தியானம் பண்ண சொல்கிறீங்க, அப்போது இன்னும் ரொம்ப அறியாமைத்தனம், அதனால் நேரமே இல்லை சுவாமி, காத்தாலேருந்து சாயந்தரம் வரலாம், என்னை சுற்றி எந்த ஒரு செயலையும் என்னால் நிறுத்த முடியாது, அப்பேற்பட்ட சேலஞ்சிங் சுச்சுவேஷன்ஸில் நாங்கள் இருந்தோம், எங்கேருந்து நாங்கள் தியானம் பண்ண போகிறோம், எங்களுக்கு எப்படி இந்த விழிப்பு நிலை வரும் அப்படின்னு சொல்லி கேட்டால் ஒரே ஒரு வார்த்தை தான் சொன்னார். இதை மட்டும் சொல்லி நான் முடித்துக்கொள்கின்றேன். அவர் சொன்ன அந்த வார்த்தை வேறு என்னென்னா, அம்மா நீ இறந்துட்டா அந்த வேலைகளெல்லாம் நின்றுடுமான்னு கேட்டார். அன்றைக்கி அடங்கிட்டேன். நம்மால் செய்கிறதுங்கிறது எதுவுமே கிடையாது, எல்லாமே தானாக நடக்கிறதுமா, இதை மட்டும் என்றென்றைக்கும் வாழ்க்கையில் உணர்ந்துட்டா நாம் உயர்வு நிலைக்கு கண்டிப்பாக வருவோம் என்று கூறி, செழிக்கட்டும் விவசாயம், சீர்படட்டும் நிர்வாகம், நிலவட்டும் புன்சிரிப்பு, உலக மக்களின் முகங்களில் வளர்க ஆன்மீகம், வாழ்க வாழ்வாங்க. அந்த ஆண்டவனுடைய செயல்களை ஏற்றுக்கொள்ளக்கூடிய மனப்பக்குவத்தை அவர் நமக்கு கொடுத்து கொண்டிருக்கின்றார். அந்த தன்முனைப்பு இல்லாமல் எதையும் அவனுடைய செயலை என்ற அந்த பக்தியையும் சிரத்தையும் நமக்குள்ளே வளர்த்து கொள்ளக்கூடிய ஒரு பெரிய ஆன்மீக காலேஜ் என்றே சொல்லலாம் இதை. சந்தோஷம் ஐயா, சந்தோஷம். சந்தோஷம். அடுத்தபடியாக ஞான கொடியேற்றம். இந்த ஞான கொடியை பற்றி விரிவாக எல்லாம் ஞானாசிரியர் சேதுமாதன் சொல்லுவாங்க. ஞான கொடி ஏற்றுறவங்க ஞானாசிரியர் மற்றும் நமது சுவாமிஜியின் தவப்புதல்வர் டாக்டர் திரு இளங்கோ அவர்கள். நவம்பர் மாதம் மலேசியாவிலேருந்து மகான் கொண்டு வந்து முதல்ல ஈரோடு பீடத்தில் சுவாமிஜி கையால் ஏற்றப்பட்டது. இதை தயாரித்தவர் ஜெகத் மகாகுரு ஞானவள்ளல். இதை ஏற்றியவர் அவருடைய ஞான வாரிசான ஞானத்தந்தை. என்ன ஒரு ஒற்றுமை பாரு. ஏன் அவர் ஒரு விவசாயி, நம்முடைய சுவாமிஜி ஒரு விவசாயி. விவசாயிக்கு தான் விவசாயத்தை பற்றி தெரியும். அதே நேரத்தில் இந்த ஞானம் இங்கே ஈரோடில் இருந்தால் அது பரவும் அப்படிங்கிறதையும் ரொம்ப அழகாக மக்களுக்கு எடுத்து காண்பதற்காக பரஞ்சோதி மகான் ஈரோடில் இந்த கொடியை ஏற்ற சொன்னார். இந்த கொடியினுடைய அமைப்பு நமக்கு எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும், ஆனால் புதிதாக வந்தவர்களுக்காக சொல்கிறோம். இதில் ஃபுல்லாக இருக்கக்கூடியது, வெளியில் இருக்கக்கூடியது பச்சை நிறம், உள்ளே இருக்கக்கூடியது வெண்மை நிறம். இப்போ பரிணாமத்தில் முதல் தோற்றமாக இருக்கக்கூடியது பச்சை ஆல்கா. அப்போ அந்த பச்சையும் எப்படி இருக்குன்னு சொன்னால் அபரிமிதமாக விளைந்திருக்க வேண்டும். தேவைக்கு அதிகமாக இருந்தால் தான் அந்த நாட்டில் குழப்பங்கள் இருக்காது அப்படிங்கிறது ஜெகத் மகாகுருடைய அருள்வாகும். அப்போ அது எப்படி இருக்குன்னா அபரிமிதமாக விளைந்திருக்க வேண்டும். அந்த விவசாயம் ஒன்று விளைவதால் என்னாகும் என்று சொன்னால் பல லட்சக்கணக்கான ஜீவர்கள் அதில் உற்பத்தி ஆகுது, வாழ்ந்து கொண்டிருக்கிறது. நமக்கு மாத்திரமல்ல, கீழே இருக்கக்கூடிய புழு பூச்சிகளுக்கு, பறவைகளுக்கு, குருவிகளுக்கு, எல்லாருக்குமே ஒரு புகலிடமாக இருக்கக்கூடியது அந்த விவசாயம். ஸோ அந்த விவசாயம் எப்படி இருக்குன்னா செழித்தோங்கி இருக்க வேண்டும். அப்போ செழித்தோங்கி இருக்கக்கூடிய விவசாயம் ஒரு நெல் போட்டால் அதில் 100 நெல் வரும். ஆனால் ஒரு ஃபேக்ட்ரியில் ஒரு காருக்கு என்ன போட்டிங்கன்னா ஒரு கார் தான் வரும். இப்போ பூமி தான் என்ன கொண்ட பாருங்க சந்தோஷமாச்சுன்னா ஒரு நெல் போட்டிங்கன்னா 100 நெல் கொடுக்குறாங்க. அப்படி இந்த விவசாயம் அபரிமிதமாக செழிச்சிருக்கும் பொழுது அதை பிரித்து கொடுக்கக்கூடிய, எல்லாருக்கும் நிரவி கொடுக்கக்கூடிய ஆட்சி எப்படி இருக்க வேண்டும் என்று சொன்னால் தூய வெண்ணிற ஆட்சியாக இருக்க வேண்டும். எனக்கு ஓட்டு போட்டவன் ஓட்டு போடாதவன், என் நாட்டுக்கு இருந்தவன் அந்த நாட்டுக்கு இருந்தவன் அப்படிங்கிறது இல்லாமல் எல்லாருக்கும் இந்த நிறைவு வர வேண்டும். தனி மனிதன் ஒருவனுக்கு உணவில்லை என்று ஜெகத்தினை அழித்திடுவோம் என்று பாரதி பாடின மாதிரி அந்த பசிப்பினி அப்படிங்கிறது தான் இருக்கிறதுலே பெரிய கொடுமை.
ஸோ அந்த பசிப்பினை நீக்கக்கூடியது விவசாயம். ஸோ அந்த பசிப்பினை நீக்கக்கூடியதாக இந்த நிர்வாகம் அமைய வேண்டும். அப்படி அந்த சமதர்ம ஆட்சி அமைய வேண்டும் என்று சொன்னால் அதற்கு அந்த சமான அறிவு இருந்தால்தான் முடியும். எப்படி எனக்கு பசி இருக்கிற மாதிரி தான் அவனுக்கும் பசி, எனக்கு திருப்தி இருக்கிற மாதிரி தான் அவனுக்கு திருப்திங்கிற மாதிரி அந்த சமதர்ம ஆட்சி வர வேண்டும் என்று சொன்னால் சமானம் வர வேண்டும். சமானம் வர வேண்டும் என்று சொன்னால் சமாதானம் வர வேண்டும். இந்த சமாதானம் கொடுக்கக்கூடியது இந்த ஞானம் ஒன்றுதான். எங்கே ஆராதாரத்தில் அழுத்தம் வந்த உணர்வின் கண்ணால் அவனுக்குள்ளே இருக்கக்கூடிய வேதங்கள் நீங்கி அவேதமான சமானமான அறிவு வரும் பொழுது என்னிடம் உள்ளது உனக்கும் என்று பகிர்ந்து கொடுக்கக்கூடிய வல்லமை உண்டாகும். அதுதான் அன்பினுடைய பிரவாகம். அன்புங்கிறது பகிர்ந்து கொடுக்கக்கூடியது. ஆனால் பகுத்துண்டு பல்லீர் ஓம்புதற்குரிய அந்த வல்லமை இந்த ஞானம் கொடுக்கும். அதன் மூலமாக மக்களுக்கு அபிர்வேதமான விவசாயம் செஞ்சுட்டு அது எல்லாருக்கும் நிறைவு கொடுக்கக்கூடிய அந்த அரசாட்சி அமைய வேண்டும். அப்படிங்கிறது தான் இன்றைக்கி. அது இல்லாதனால்தான் இன்றைக்கி நாடுகள்லாம் துன்பப்பட்டு கொண்டிருக்கின்றன. நல்லா சொன்னாங்க. அந்த ஒரு எண்ணத்தை நம்முடைய சகஸ்காரத்தின் மூலமாக பரவச் செய்வோம் என்று சொல்லி வளர்க ஆன்மீகம் வாழ்க வாழ்வாங்க. சந்தோஷம்.